வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் ரீசெண்டாக போட்ட பர்த்டே கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய மகளின் பர்த்டேக்கு போட்ட கேக் தான். எப்படி செய்து நானு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. மகள் தனக்கு பூனை மாதிரி தான் கேக் போட்டு தரச்சணும், அதாவது கேட் மாதிரி. அதுதான் இந்த கேட் கேக்கை செய்திருக்கிறேன். 6 இன்ச்சில் 3 லேயர்ஸில் சாக்லேட் கேக்கில் இந்த கேக்கை செய்கிறேன், அதாவது இந்த ஐசிங்கை போடுறேன். சாக்லேட் கேக் எப்படி செய்கிறேன்டும் சாக்லேட் ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கேக்குக்கு இடையிலையும் சாக்லேட் ஐசிங்கை பூசி அடுக்கணும். லேயர்ஸை அடுக்கின பிறகு கேக்கின் வெளிப்பக்கத்துக்கு ஐசிங்கை பூசி சேவ் பண்ணணும். அதை க்ரம் கோட்டுன்னு சொல்கிறது. ஃபொண்டன்ட் தான் போட போகிறேன். ஃபொண்டன்ட் போடுறதுக்கு க்ரம் கோட் போட்ட பிறகு இந்த கேக்கை ஃப்ரிட்ஜுக்குள்ள 30 மினிட்ஸ் வச்செடுக்க போகிறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆச்சுது. கேக்கை வெளியில் எடுத்துட்டு இப்போ ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் ஃபொண்டன்ட் தான் போட போகிறேன். ஒயிட் கலர் ஃபொண்டன்ட்டை உருட்டி எடுக்கிறேன். வட்டமாக ஃபொண்டன்ட்டை வெட்டி கேக்கின் மேல் பக்கத்துக்கு போடுறேன். வெளிப்பக்கம் தள்ளி கொண்டிருக்கிற ஃபொண்டன்ட்டை வெட்டி எடுக்கிறேன், அதாவது கேக்குக்கு மட்டமாக ஃபொண்டன்ட் நிற்கணும். மேல் பக்கம் கவர் பண்ணின பிறகு இப்போ கேக்கின் சைட்டுக்கு ஃபொண்டன்ட்டை கவர் பண்ணுறேன். கேக் கொலரில் ஃபொண்டன்ட்டை உருட்டி வச்சுட்டு தான் இந்த கேக்கை கவர் பண்ணுறேன். இப்போ ஃபொண்டன்ட்டில் பூனைக்குரிய காது செய்கிறேன். எந்தெந்த ஷேப்பில் எப்படி ஷேப் பண்ணுறேன்னு பார்த்து அதே மாதிரி நீங்களும் செய்து வையுங்கோ. இந்த பூனைக்குரிய காதை முதலே செய்து காய வச்சா பெட்டராக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். நான் லாஸ்ட் மினிட்ஸில் தான் இந்த கேக்கை போட்டேன். அதில் நான் உடனே தான் செய்கிறேன். பூனைக்குரிய காது செய்யக்குள்ள அதுக்கு டூத்பிக் செருகி விடணும். அப்போ டூத்பிக் செருகி விட்டால் தான் எங்களுக்கு கேக்கில் குத்தி விட க்ளீனாக நிற்கும். இப்போ பூனைக்குரிய ஐலேஷஸ் செய்கிறேன். இந்த பூனை நித்திர கொள்கிற மாதிரியான பேட்டர்னில் தான் அதுண்ட கண் இருக்கும். பூனைக்குரிய மூக்கு, மீசை, ஐலேஷஸ் எல்லாத்தையும் பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டில் தான் செய்கிறேன். இப்போ செய்து வச்சிருக்கிற ஐலேஷஸ், மீசை, மூக்கு எல்லாத்தையும் கேக்கில் தண்ணி பூசி ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ஐலேஷஸ் ஒட்டேக்கில் இந்த ஷேப்பில் ஒட்டணும். அப்போ தான் பார்க்க கண் மூடி நித்திர கொள்கிற மாதிரி இருக்கும். கீழ்ப்பக்கமாக வளைச்சி ஒட்டணும். இப்போ மூக்கு, மீசை அதெல்லாம் ஒட்டுறேன். எல்லாம் தண்ணி பூசி தான் ஒட்டுறேன். ஃபொண்டன்ட்டை ஸ்டிக் பண்ணிக்கல தண்ணி பூசி ஸ்டிக் பண்ணலாம், அல்லது எடிபிள் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றையும் ஸ்டிக் பண்ணிக்க நேர் பார்த்து க்ளீனாக ஸ்டிக் பண்ணணும். எல்லாம் ஸ்டிக் பண்ணின பிறகு பார்க்க பூனை மாதிரி இருக்குதா? இந்த கேக்குக்கு ஏர் ப்ரஷ்ஷால் கலர் பண்ணுறேன். பிங்க் கலர் கலர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏர் ப்ரஷ்ஷால் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்றதை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். லைட் பிங்காக தான் பெயிண்ட் பண்ணுவோம்னு வெளிக்கிட்டேன் நான். ஆனால் அது கொஞ்சம் டார்க்காக போச்சுது. இப்போ கேக்கில் பூனைக்குரிய காதை வைக்கிறேன். பூவால் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். இந்த பூவை நான் ஆல்ரெடி செய்து வச்சுருந்தேன். நான் மிச்சமாக ஃபொண்டன் வர்ற டைமில் நீங்கள் இப்படியான ஃப்ளவர்களை செய்து வச்சிங்கள்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் கேக் செய்யக்கல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி மிச்சமாக இருந்த ஃபொண்டனில் செய்து வச்ச பூத்தான்.
அக்ரிலிக் ஹேப்பி பர்த்டே கேக் டோப்பர் வைக்கிறேன். பொலித்தீனை உரிச்சிட்டு கேக்கில் குத்தி விடுகிறேன். இப்படியான கேக் டோப்பர்ஸை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். லாஸ்ட் டைம் நான் போட்ட கேக் வீடியோவில் அதுக்குரிய லிங்க், அதாவது இந்த கேக் டோப்பர்ஸ் எங்கே வாங்கலாமன்ற லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். அமேசான், டெமு ரெண்டுன்ற லிங்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். கேக் செய்து முடிஞ்சதுண்டு இருக்க மகள் வந்து சொன்னால் தனக்கு மேலே ஒயிட்டாக இருக்கிறது பிடிக்கலையாம், அதை ஜெலோ கலராக மாற்றுங்கன்னு சொல்லி அதால் திரும்பவும் ஏர் ப்ரஷால் ஜெலோ கலர் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் மேலே களை பண்ணிவிட்டு கீழே களை பண்ணுறது தான் பெட்டராக இருக்குமெண்டு. ஆனால் திஸ் டைமும் சேமாக தான் செய்ய வேண்டி வந்துட்டுது. ஏன்னு சொன்னால் எல்லாம் செய்து முடியத்தான் மகள் சொன்னால் தனக்கு ஒயிட்டாக இருக்கிறது பிடிக்கலை, நீங்கள் ஜெலோ கலராக மாற்றி விடுங்கோண்டு. கேக் செய்த உடனே எனக்கு பிள்ளைகள்கிட்ட இருந்து தான் கமெண்ட் வரும், இதை நீங்கள் இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், இன்னும் கலர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. இது அவாண்ட கேக்குன்னு சொல்லி சொன்னபடியா அவள் ஜெலோ கலராக மாற்றி விட சொன்னால் அதால் ஏர் ப்ரஷில் ஜெலோ கலராக பெயிண்ட் பண்ணி விடுகிறேன். ஏர் ப்ரஷால் ஜெலோ கலராக பெயிண்ட் பண்ணி விடுகிறேன். இப்போ பூனைக்குரிய கால் பாதம் செய்கிறேன். பூனைக்குரிய போப்ஸை செய்துட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். இந்த பூனை கேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.